அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சாதித்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையில் எந்நேரத்திலும் ஒரு முழு அளவிலான போர் வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கின்றன. அமெரிக்காவினுடைய விமானந்தாங்கி கப்பல் பாரசீக வளைகுடாவை அண்மித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் ஈரான் தங்களுடைய இராணுவ தளபதிகளுக்கு அவசரமான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். சிரியாவினுடைய அல் ஜுலானி அரசாங்கமும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈராக்குக்கு எதிராக மிகப்பெரிய சதி வேலையை பின்னி இருக்கின்றார்கள். அது என்ன, அது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான முறுகல் அண்மைய சில நாட்களாகவே உச்சமடைந்த சூழ்நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தப் போவதில்லை என்று தெரிவித்திருந்தாலும் கூட ஈரானை முழு அளவில் தாக்குவதற்கேற்ற அனைத்து இராணுவ ரீதியிலான நடவடிக்கைகளையும் அமெரிக்கா ஒன்றன் பின் ஒன்றாக தற்போது செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முழு அளவில் தங்களுடைய படைகளை திரட்டி ஒரு வான்வெளி கடற்படை அனைத்து அமெரிக்க வளங்களும் ஈரானை சுற்றி குவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்காவின் யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் கப்பல் தற்போது அரபிக்கடலை அடைந்திருக்கின்றது. பாரசீக வளைகுடாவை நெருங்கி இருக்கும் சூழ்நிலையில் ஈரான் மீதான ஒரு தாக்குதலுக்காகவே இந்த கப்பல் முழுமையாக தயார் செய்யப்பட்டு பாரசீக வளைகுடாவை அண்மித்திருக்கின்றது என்பது அனைவரும் அறிந்த விடயம். இந்த சூழ்நிலையில்தான் 65க்கு மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், அதிக அளவிலான பீரங்கிகள் மற்றும் பல்வேறுபட்ட ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட இந்த கப்பல் அமெரிக்காவின் மிக முக்கியமான ஒரு கடல்வழி ஆயுதமாக பார்க்கப்படுகின்றது. இந்த கப்பல் இதுவரை ஜிபிஎஸ், அதாவது இந்த கப்பல் எங்கே இருக்கின்றது, தென்சீன கடல் பகுதியில் இருந்து வரும் பொழுது ஒவ்வொரு நாட்களிலும் அந்த கப்பல் எங்கே இருக்கின்றது, அமைவிடம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை உலகளவில் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஜிபிஎஸ் தரவுகள் ஆன் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது பாரசீக வளைகுடாவை ஈரானை அண்மித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த கப்பலின் ரான் சென்டர் ஆஃப் செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கப்பலின் ஜிபிஎஸ் ஆஃப் செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இந்த கப்பல் எங்கே இருக்கின்றது என்பதை யாரும் கண்டறியாத ஒரு நிலையில் கப்பல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாட்டினுடைய கப்பல் போரில் ஈடுபடும் பொழுது அல்லது மிக கடுமையான யுத்தம் நடைபெறும் பொழுதே அதனுடைய ஜிபிஎஸ்கள் ஆஃப் செய்யப்படுவது வழமை. ஏனெனில் அப்படியான நேரத்தில் எதிர்த்தாக்குதலை சமாளிப்பதற்காக. ஆனால் ஜிபிஎஸ்ஐ ஆஃப் செய்துவிட்டு பாரசீக வளைகுடாவை இந்த கப்பல் நெருங்கி இருப்பது ஈரான் மீது மிக விரைவாக அமெரிக்கா ஒரு தாக்குதலை நடத்துமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. அடுத்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளத்தில் தற்போது 17 அமெரிக்க F-15 போர் விமானங்களும் 4 C-17 போக்குவரத்து விமானங்கள் மற்றும் பிற கார்கோ விமானங்களும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த தளம் யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் விமானந்தாங்கி கப்பலுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு அமெரிக்க இராணுவ நடவடிக்கையிலும் முக்கிய பங்கு வகிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகள் தங்களுடைய விமானப்படை தளங்களை, தங்களுடைய வான்பரப்புகளை ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் பயன்படுத்தக்கூடாது என பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அறிவித்தாலும் அமெரிக்கா அதை எந்தளவு தூரம் கடைபிடிப்பார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனெனில் அங்கிருக்கும் அமெரிக்க விமான தளங்களினுடைய அத்தனை இயக்கங்களையும் கட்டுப்படுத்துவது அமெரிக்க இராணுவத்தினர். இந்நிலையில் ஜோர்டான் வெளிப்படையாகவே அமெரிக்காவின் ஒரு அடிவருடி நாடு, அமெரிக்காவுக்கு ஆதரவான ஒரு அடிமை. எனவே ஜோர்டானில் மிகப்பெரிய அளவில் அமெரிக்க போர் விமானங்களும் எண்ணெய் எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்களும் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்து அமெரிக்காவின் மற்றுமொரு மிக முக்கியமான அடிமை நாடு ஐக்கிய அரபு அமீரகம். இவர்கள் பேரளவில் இஸ்லாமிய நாடு என்று சொல்லிக்கொண்டாலும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிக நெருக்கமாக இணைந்து கொண்டு ஏனைய இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிரான அத்தனை சதி நடவடிக்கைகளும், அது பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கலாம், ஏமனுக்கு எதிராக இருக்கலாம், கவுதிகளுக்கு எதிராக இருக்கலாம், ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக இருக்கலாம், தற்போது ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் வரை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவக்கூடிய ஒரு நாடு தான் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கூட ஏனெனில் ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்தினால் பதிலுக்கு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை நாங்கள் தகர்ப்போம் என ஈரான் பகிரங்கமாக எச்சரித்திருக்கின்றார்கள். எனவே ஐக்கிய அரபு அமீரகத்திலும் மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் இருக்கும் சூழ்நிலையில்
தற்போது ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட C-17A குளோம் மாஸ்டர் 3 விமானங்களை இயக்கியும் வான் பாதுகாப்பு சாதனங்களை அதிகளவில் நிலைநிறுத்தியும் சார் நிலைக்கு கொண்டு வந்து மிகப்பெரிய அளவிலான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருவதான செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன. அதாவது ஈரானை அமெரிக்கா தாக்குவதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் அதிகரித்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்காவுக்கு நெருக்கமான அரபிகள் அவர்களுடைய நாடுகள் மிகப்பெரிய உசார் நிலை அடைந்திருக்கின்றார்கள். அமெரிக்க தாக்குதல் பின்னர் ஈரான் நடத்தும் பதில் தாக்குதல்களை தவிர்ப்பதற்காகத்தான் இவை அனைத்தும் என்பது மிக முக்கியமாக தெரிய வருகின்றது. இந்த நிலையில் ஈரான் அரசும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஈரானினுடைய இராணுவ தளபதிகள், விமானப்படையை சேர்ந்தவர்கள், கடற்படையை சேர்ந்தவர்கள், காலாட்படையை சேர்ந்தவர்கள், தளபதிகள் யாராக இருந்தாலும் விடுமுறையில் யாராவது இருந்தால் உடனடியாக உங்கள் விடுமுறைகளை ரத்து செய்துவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு அவசர உத்தரவும் ஈரானில் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அயதுல்லா அல் ஹமேனியினுடைய மூத்த ஆலோசகர் ஜாக்கியா ரஹீம் அவர்கள் இங்கு ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார். அமெரிக்கா ஈரான் மீது நடத்துவது இஸ்ரேலினுடைய போர். இஸ்ரேல் ஈரானை வெல்ல முடியாத காரணத்தினால் அமெரிக்காவை ஈரானுடன் மோத வைப்பதற்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அமெரிக்கா ஈரானை தாக்கும் பொழுது அமெரிக்க தளங்களுக்கு பதிலடி கொடுப்பது மட்டுமல்ல, இஸ்ரேலையும் நாங்கள் மிகப்பெரிய அளவில் தாக்குவோம் என தெரிவித்திருப்பதுடன் இம்முறை ஒரு போர் ஏற்பட்டால் இது இறுதி போர் என்றும் இந்த போரினுடைய முடிவுகள் தான் அடுத்து வரும் இந்த பிராந்தியத்தின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகின்றது என ஈரானின் உச்ச தலைவர் ஹமேனியினுடைய ஆலோசகர் குறிப்பிடுகின்றார். அதாவது இதில் யாருடைய கை ஓங்க போகின்றது? ஈரானின் கை ஓங்கினால் ஈரான் தான் இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய சக்தி, அல்லது வேறு யாருடைய அமெரிக்கா இஸ்ரேலினுடைய கைகள் ஓங்கினால் அவர்களுடைய செல்வாக்கு அதிகரித்துவிடும். எனவே இது ஒரு எதிர்காலத்தை தீர்மானிக்க தலைவிதி, இந்த பிராந்தியத்தின் தலைவிதியை தீர்மானிக்க போகும் ஒரு யுத்தம். நாங்கள் மிகப்பெரிய அளவில் தயாராகி கொண்டிருக்கின்றோம். இறுதி போருக்கு ஈரான் முழு அளவில் தயாராகி வருகின்றது என்ற ஒரு செய்தியை அவர் குறிப்பிடுகின்றார். அலி ஹமனியுடைய உச்ச ஆலோசகர். ஈரான் இராணுவமும் மிகப்பெரிய அளவில் தயாராகி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சீனா ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவுடைய GSS அவர்கள் லிங்கன் ஈரானை அண்மித்திருக்கின்றது. இப்படியான ஒரு நெருக்கடி மிக்க சூழ்நிலையில் கவுதிகளினுடைய செய்தி தொடர்பாளர் ஜாக்கியா ஷாரி அமெரிக்கா ஈரானை தாக்கினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க கப்பல்கள் அனைத்தையும் நாங்கள் குறிவைத்து தாக்குவோம். அது செங்கடலில் மட்டுமல்ல, செங்கடலுக்கு வெளியேயும் அமெரிக்காவினுடைய கப்பல்கள், அவர்களுடைய கூட்டாளிகளுடைய கப்பல்களை நாங்கள் இலக்கு வைத்து தாக்குவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈரானுக்கு ஆதரவாக ஒரு போர் ஏற்பட்டால் கவுதிகளும் களத்திற்கு வருவார்கள் என்பதை கவுதிகளுடைய செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகின்றார். அடுத்து சிரியாவில் ஒரு விடயம் அண்மைய சில நாட்களாகவே பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருந்தது. அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்திஸ் படைகளை சிரியாவுடைய ஜொலானி அரசாங்கத்தினுடைய சிரிய படைகள் அடித்து விரட்டினார்கள். பல இடங்களில் குர்திஸ் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் எல்லாம் சிரிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. எனவே அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்திஸ் படைகள் மிகப்பெரிய அளவில் அங்கு துரத்தப்படுகின்றார்கள், விரட்டியடிக்கப்படுகின்றார்கள். பல இடங்களில் அவர்கள் சண்டை செய்யாமலே விலகிச் செல்கின்றார்கள். எனவே இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது ஒரு பின்னடைவு. அமெரிக்கா குர்திஸ் படைகளை கைவிட்டு விட்டார்களா, அல்லது அமெரிக்காவை எதிர்த்து சிரியாவின் ஜொலானி அரசாங்கம் சண்டை செய்ய தயாராகிவிட்டதா? சிரியாவும் துருக்கியும் இணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய சம்பவம் செய்தார்கள் என்றெல்லாம் பேசப்பட்டு வந்தாலும் இதனுடைய உண்மை நிலவரம் வேறு. ஏனெனில் தற்போது இருக்கக்கூடிய ஜொலானி அமெரிக்காவினுடைய ஒரு செல்லப்பிள்ளை. அவருக்கு அமெரிக்காவில் அழைக்கப்பட்டு எவ்வளவு விருந்து வரவேற்பு கொடுக்கப்பட்ட என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். ஜொலானியினுடைய ISIS போன்ற பல்வேறுபட்ட அமைப்புகள் அமெரிக்காவால் தோற்றுவிக்கப்பட்டவை. இந்த நிலையில்தான் ஜொலானி அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு வாய்ப்பில்லை, இதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கின்றது என்பதை பலரும் சிந்தித்த நிலையில்தான் தற்போது அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. சிரியாவில் இருந்த குர்திஸ் படைகள் அனைத்தும் பல்லாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டு அவர்கள் ஈராக்கில், அதாவது ஈராக் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய பல இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும், ஒருவேளை ஈரான் மீது அமெரிக்கா நடத்தும் விமான தாக்குதல்கள் பெரிய அளவில் வெற்றியளிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தரைவழி போர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த நிலையில் ஈரானுடன் அமெரிக்க படைகள், ஏனைய அமெரிக்க ஆதரவு கூலிப்படைகள் மோதும் பொழுது
ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஏற்கனவே கட்டாப் ஹிஸ்புல்லா பல்வேறுபட்ட ஈராக்கில் ஈரான் ஆதரவு இயக்கங்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். அதைவிட இந்த பிராந்தியத்தில் ஈரானுக்கு நெருக்கமான ஒரு நாடு என்று சொன்னால் ஈராக்கும் ஈரானுக்கு ஆதரவான ஒரு நாடாகத்தான் காணப்படுகின்றது. ஏனைய நாடுகளை ஈரான் நம்ப முடியாது, அல்லது அவர்கள் அமெரிக்காவினுடைய ஆதரவாளர்களாகவே இருக்கின்றார்கள். அது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முதல் துருக்கி வரை. இந்த நிலையில்தான் ஈராக்கிலிருந்து ஈரானுக்கு ஒரு ஆதரவு கிடைத்துவிடக்கூடாது. அதேபோல ஈராக் ரெசிஸ்டன்ட், ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்கள், ஈரானிய ஆதரவு பெற்ற இயக்கங்கள் ஈரானுக்குள் நுழைந்து அவர்களுக்கு ஆதரவாக போரில் குதித்து விடக்கூடாது, அல்லது ஈராக் எல்லையில் இருந்து ஈரானுக்கு ஆதரவான ஒரு படைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஈரானை தாக்கும் பொழுது ஈராக்கில் இருந்து வரக்கூடிய ஆதரவை தடுப்பதற்காக, ஈராக் ரெசிஸ்டன்ஸை முடக்குவதற்காக குர்திஸ் படைகள், அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற படைகள், அவர்கள் குர்திஸ் படைகள் என்று சொன்னால் பின்னணியில் இருப்பது முழுவதும் அமெரிக்கா, அவர்களுக்குரிய ஆயுதங்கள், நிதி கொடுப்பது, பயிற்சி கொடுப்பதெல்லாம் அமெரிக்க படைகள். எனவே இந்த குர்திஸ் படைகளை வைத்து ஈராக் எதிர்ப்பு இயக்கங்களுக்கும் ஈராக்குக்கும் எதிராக ஒரு மிகப்பெரிய தரைவழி தாக்குதல், சம நேரத்தில் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாக்குதலுக்காகவே இந்த குர்திஸ் படைகள் மிகப்பெரிய அளவில் ஈராக் எல்லைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த படைகள் குறிப்பாக அந்த பிராந்தியத்தினுடைய சூழ்நிலையை மற்றும் தரை தோற்றங்களை, அங்கிருக்கும் இயல்புகளை அறிந்தவர்கள். ஏனெனில் சிரியா, ஈராக் போன்ற பகுதிகளை நன்கு அறிந்தவர்கள், ஈரான் குறித்தும் அறிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் அமெரிக்க தங்கள் ஆதரவு பெற்ற கூலிப்படைகளை இந்த தரைவழி தாக்குதலில் இறக்குவதற்கான ஒரு திட்டமாகவே ஜுலானி அரசாங்கம் தாக்குதல் நடத்தும் பொழுது அங்கு ஒரு பிரச்சனை இருப்பது போல காண்பித்து அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்திஸ் மற்றும் ஏனைய படைகள் ஈராக் சிரிய எல்லையில் முகாமிட்டு இருக்கின்றார்கள். ஏனெனில் பல இடங்களில் பார்த்தால் குர்திஸ் படைகள் சிரிய படைகளுடன் சண்டையிடாமலே கைப்பற்றப்பட்டிருக்கின்றது பல நகரங்கள். இதனுடைய பின்னணி அமெரிக்காவினுடைய சதித்திட்டம், குர்திஸ் படைகளையும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துவது. இதை புரிந்து கொண்டுதான் ஈரான் நேற்று முன்தினம் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். ஈரான் ஈராக் எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய ஈராக்கின் ஒரு பகுதியில் குர்திஸ் இயக்கத்தின் உடைய ஒரு முகாமை தாக்கி அளித்திருந்தார்கள். ஏவுகணைகள், ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய அளவில் தாக்கி அழிவை ஏற்படுத்தியிருந்தார்கள். எனவே ஈரானுக்கும் ஈராக்கிற்கும் இவர்கள் நெருக்கடி ஏற்படுத்துவதை தடுக்கும் முகமாகவே ஈரான் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். ஈரான் புரட்சிகர காவலப்படை IRGC என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள். அமெரிக்க தாக்குதலை ஒருபுறம் எதிர்பார்க்கும் பொழுது ஈராக் எல்லைகள், பாகிஸ்தான் எல்லைகள், ஏனைய பகுதிகளில் இருந்தும் கூலிப்படைகள், அமெரிக்க ஆதரவு கைக்கூலிகள் எங்களுக்கு எதிராக தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி வருகின்றார்கள். அவர்களையும் சம நேரத்தில் எதிர்ப்பதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என எல்லையில் இருக்கக்கூடிய ஈராக் எல்லையில் இருக்கக்கூடிய படைகள், பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய படைகள், அந்த படைகளுக்கெல்லாம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. எனவே ஈரானுக்கும் இது ஒரு சவாலான ஒரு யுத்தமாக அமையப் போகின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஈரான் இராணுவமும் அதற்கு மிகப்பெரிய அளவில் தயாராகி வருகின்றார்கள். ஏனெனில் அரபுலக நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கின்றன. சிரியா மிகப்பெரிய அளவில் இரட்டை வேடமாடி அமெரிக்காவுக்கு ஆதரவாக காய்களை நகர்த்தி குர்திஸ் படைகளையும் அங்கு ஈரானுக்கு எதிராக வைத்திருக்கின்றார்கள். இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஈரான் எவ்வளவு தூரம் இவர்களை எதிர்த்து நிற்கப் போகின்றார்கள், ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா, சீனா எவ்வாறான உதவிகளை செய்ய போகின்றார்கள் என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஈரான் வாழ்வோ சாவோ இறுதி வரை நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம், அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு அடிபணிய போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள். எனவே ஒரு மிகப்பெரிய யுத்தம், மிகப்பெரிய ஒரு நிருபுத்த நெருப்பாக அங்கே இருக்கின்றது. அது எப்போது வெடிக்கும் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. எனவே ஈரான், அமெரிக்கா முழு அளவிலான தயார்படுத்தல்கள், அமெரிக்க இராணுவத்தினுடைய விமானங்கள், கப்பல்கள் வருகை மத்திய கிழக்கை மீண்டும் ஒரு கலவர பூமியாக அல்லது மீண்டும் ஒரு மிகப்பெரிய அழிவு மிக்க ஒரு பிரதேசமாக மாற்றி விடுவா என்பதுதான் பலரின் கவலையாக இருக்கின்றது. இவர்கள் ஈரானை தாக்கி பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கை குறைப்பதாக நினைத்து ஒரு வேளை மத்திய கிழக்கின் அரபுலக நாடுகள் அமெரிக்காவை ஆதரித்தால், ஈரான் ஒரு வேளை மிக கடுமையாக தாக்கப்பட்டால் அதனுடைய பாதிப்புகள் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் சுக்குநூறாக்கிவிடும் என்பதை இவர்கள் தூர நோக்கில் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான ஒரு விடயம் என்பதை பலரும் தெரிவிக்கின்றார்கள். இது ஈரான் அமெரிக்க மோதலின் நிலை இவ்வாறு இருக்க, விட்காஃப், அமெரிக்காவின் உடைய சிறப்பு தூதுவர் மத்திய கிழக்கிற்கான விட்காஃப் மற்றும் அவருடைய மருமகன் குஷ்னர் மற்றும் ஜோர்ஜ் குரூன்ஃபார்ம் ஆகியோர்
கிரெம்லினில் ஜனாதிபதி புடினை நேற்று சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள். நேற்று முன்தினம்தான் காசா அமைதி வாரியம் என்ற பெயரில் அவர்கள் காசாவில் என்ன செய்ய போகின்றார்கள், அங்கிருக்கும் மக்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு காசாவை முழுமையாக கட்டி எழுப்பி மீண்டும் மக்களை கொண்டு வந்து குடியேற்றுவது என்றெல்லாம் பல திட்டங்கள் அங்கு சொல்லப்படுகின்றன. ஆனால் அங்கிருக்கும் ஹமாஸ் இனி இயக்கங்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பல அரபுலக நாடுகள் இந்த காசா அமைதி வாரியத்தில் இணைந்துள்ளமையும் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. அமெரிக்க இஸ்ரேலினுடைய நிகழ்ச்சி நிரலுக்காக இவர்கள் காசாவை அமெரிக்காவுக்கு தாரை வார்த்து கொடுக்க போகின்றார்களா என்ற கேள்விகள் எல்லாம் கத்தார் மீது, துருக்கி மீது, சவுதி அரேபியா மீது எழுந்திருக்கின்றன. எனவே அவ்வாறான ஒரு சந்திப்பு, அதை நாங்கள் அடுத்து ஒரு காணொலியில் விரிவாக பேசுவோம். பின்னர் விட்கா குஸ்னர், ஜோஸ் குருன்ஃபாம் ஆகியோர் ஜனாதிபதி புடினை சந்தித்திருக்கின்றார்கள். இது எதற்கான சந்திப்பு என்பது தெளிவுபடுத்தவில்லை. இது ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பிலான சமாதான பேச்சுவார்த்தையா, அல்லது ஈரானை தாக்கும் பொழுது ரஷ்யா பெரிய அளவில் இதற்கு பதிலளிக்க கூடாது என்று சொல்வதற்கான பேச்சுவார்த்தையா, அல்லது காசா அமைதி வாரியத்தில் ரஷ்யாவை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையா என்று தெளிவுபடுத்தல்கள் இல்லை. ஈரான் மீது ஒரு மிக நெருக்கமான போருக்கு அமெரிக்கா தயாராகி வரும் பொழுது இந்த சந்திப்புகளும் மிகப்பெரிய கேள்விகளையும் சந்தேகங்களையும் தான் எழுப்பியிருக்கின்றது. அடுத்து கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான பதற்றங்கள் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அமெரிக்கா மீதான நம்பிக்கை குறைந்து வருவதை காரணம் காட்டி அமெரிக்காவின் பெட்டகங்களில் வைக்கப்பட்டுள்ள $100 பில்லியன் பெறுமதியான தங்க இருப்புகளை மீண்டும் ஜெர்மனிக்கு திரும்ப எடுக்கக்கூடிய அந்த இருப்புகளை எல்லாம் மீள திரும்ப பெற்றுக்கொள்வது தொடர்பில் ஜெர்மனி விரைவில் நடவடிக்கை எடுக்க இருப்பதான அறிவிப்புகள் அமெரிக்க பங்குச் சந்தையில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என கருதப்படுகின்றது. ஏனெனில் அமெரிக்க வங்கிகளில் பெட்டகங்களில் வைக்கப்பட்டுள்ள தங்க இருப்புகளை ஒட்டுமொத்தமாக முழுமையாக மீளப்பெறும் ஒரு நடவடிக்கையை ஜெர்மனியால் அடுத்து வரும் நாட்களுக்கு எடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. அவ்வாறு எடுக்கப்பட்டால் அமெரிக்க பங்குச்சந்தை அமெரிக்காவின் உடைய பொருளாதார நிலைகளில் சிக்கல்களை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கின்றது. ஜெர்மனியை போல ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் தங்களுடைய பங்குகளை, பத்திரங்களை திரும்ப பெற்றுக்கொண்டால் அமெரிக்காவின் பொருளாதாரத்திலும் ஒரு சிக்கலான நிலை ஏற்படும். ஆனால் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான மோதலை நாங்கள் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் வெளியே சண்டை போடுவதைப் போல சண்டை செய்துவிட்டு உள்ளுக்குள்ளே ஒன்று சேர்ந்தும் விடுவார்கள். ஏனெனில் அமெரிக்காவினுடைய அநியாயங்கள் எதையும் இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தட்டி கேட்பதில்லை. அதனால் இவர்களுக்குள் இருக்கக்கூடிய சண்டை என்பது, பிளவு என்பது எவ்வளவு தூரம் செல்லும் என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.